வணக்கம் எல்லாருக்கும். ஸோ என்ன டாபிக் அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மூவ் அவுட் ஆவாங்களா? ஓகேங்களா? தேர்ட் பார்ட்டி வந்து எப்போ வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து மூவ் அவுட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். For personal readings 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க. இனிமேல் வந்து நம்ம மார்னிங், அப்புறம் வந்து மத்தியானம், அப்புறம் ஈவினிங்னா ஒரு நைட் ஒரு 8-9 வீடியோஸ் வரும். மார்னிங் வந்து எப்பவும் போல ஒரு 8-9 வந்துடும். அதே மாதிரி மதியமும் நம்ம இனிமே வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கோம். ஸோ நம்ம சேனலை வந்து எப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து தெரியும். இனிமே ஒரு நாளைக்கு 3 வீடியோஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல வந்து இருக்கேன். ஸோ உங்களுடைய எல்லாரோட சப்போர்ட்டுமே எனக்கு வந்து தேவைப்படுது. ஃபேஸ்புக்லேயே நான் ஒரு சேனல் வச்சிருக்கேன், ஜோதி டெரோட் அப்படின்னு சொல்லி. கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அங்கேயும் உங்களோட அமோகமான ஆதரவை நீங்க எனக்கு கொடுக்கணும். சரி, ஓகே. இப்போ ரீடிங்ஸ்குள்ள போகலாம். நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஒரு பார்ட்டாக ஆகலாம். ஸோ தேர்ட் பார்ட்டி ரீடிங்ஸ் வந்து பண்றேன். ஓகே, தேர்ட் பார்ட்டி எப்போ ரிமூவ் அவுட் ஆவாங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து? ஸோ தேர்ட் பார்ட்டி எப்போ இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் அவுட் ஆவாங்க? ஓகே, தேர்ட் பார்ட்டி இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு எப்போ மூவ் அவுட் ஆவாங்க? தேர்ட் பார்ட்டி எப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் அவுட் ஆவாங்க? ஸ்கிரீனுக்கு பின்னாடி இந்த கார்டு வந்திருக்கு. தேர்ட் பார்ட்டி எப்போ இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் அவுட் ஆவாங்க? ஓகே, பட்டர்ஃப்ளை அண்ட் காஃபி கப் பறந்து போய் விழுந்திருக்கு கேமரா கம்மி சைடு. தேர்ட் பார்ட்டி எப்போ அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் அவுட் ஆவாங்க? கார்ட்ஸ் வந்தாச்சு. பாரடைஸ் அப்படிங்கிற ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ பாரடைஸ் அப்படின்னு பாக்குறப்போ சீக்கிரமாவே தேர்ட் பார்ட்டி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் அவுட் ஆவாங்க. நான் டைம் ப்ரிடிக்ஷனும் உங்களுக்கு நான் பார்த்து சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் கார்ட்ஸ் பார்த்துடலாம், அப்புறம் டைம் ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். எக்ஸாக்டா எப்போ வந்து மூவ் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாரடைஸ் அப்படிங்கும் போது இவங்க உங்க லைஃபை விட்டு என்னைக்கு மூவ் அவுட் ஆகுறாங்களோ அன்னைக்குதான் உங்களுக்கு ஒரு சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிருப்பீங்க. ஏன்னா இவங்களால நீங்க படாத கஷ்டம் வந்து இருக்காது. அந்த அளவுக்கு நீங்க கஷ்டத்தை வந்து பார்த்திருப்பீங்க இந்த தேர்ட் பார்ட்டியால. ஏன்னா இவங்க வந்து உங்க லைஃப்ல இருந்துகிட்டு பயங்கர வந்து ப்ராப்ளம் வந்து பண்ணுவாங்க. போன்னு சொன்னாலும் போக மாட்டாங்க. நீங்க எவ்வளவோ, அதாவது கெஞ்சியும் கேட்டிருப்பீங்க, கோவமாவும் சொல்லியிருப்பீங்க, இல்ல கூப்பிட்டு அமைதியா அட்வைஸும் பண்ணி பார்த்திருப்பீங்க. இவங்க உங்க லைஃபை விட்டு நகர்ற மாதிரியே இருக்காது. ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டே இருக்கணுங்கிற மாதிரி நினைப்பாங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு இவங்களை எப்படி உங்க லைஃபை விட்டு போக வைக்கிறதுனே தெரியாது. ஸோ கடவுள்கிட்ட நீங்க வேண்டும் போது, யூனிவர்ஸ் கிட்ட நீங்க கேட்கும் போது, அதாவது இவங்க என் ரிலேஷன்ஷிப்பை விட்டு என்னைக்கு போறாங்களோ அன்னைக்குதான் எனக்கு ஒரு சொர்க்கம். இப்ப என் வாழ்க்கை வந்து நரகமா இருக்கு. என்னைக்கு இவங்க என் ரிலேஷன்ஷிப்பை விட்டு போறாங்களோ அன்னைக்கு என் வாழ்க்கை வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு சந்தோஷமா வந்து மாறிடும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்க. சோ அதற்கான பதில் உங்களுக்கு சொர்க்கமே வந்திருக்கு. நிச்சயமாக இந்த தேர்ட் பார்ட்டி வந்து உங்களுடைய லைஃபை விட்டு மூவ் அவுட் ஆக போறாங்க. உங்க வாழ்க்கையும் சந்தோஷமாக ஒரு சிரிப்போட வந்து இருக்க போகுது. நீங்களும் உங்க பர்சன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு உங்களுடைய கல்யாண வாழ்க்கையை வந்து நீங்க வந்து சந்தோஷமாக அனுபவிக்க போறீங்க. ஹனிமூன் ஃபேஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. சோ உங்களுக்கு கல்யாணத்துக்கு பிறகு ஒரு அருமையான வாழ்க்கை வந்து நபர் கூட வந்து இருக்கு. இவங்க தேர்ட் பார்ட்டியினுடைய பிடியில சிக்கி இருக்காங்க. ஓகேங்களா? அவங்க வந்து யதார்த்தமா இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள வந்து உள்ள வந்து உங்க பர்சன் வந்து போயிருக்காங்க. தேர்ட் பார்ட்டி தான் என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க மனசை வந்து நல்லாவே கன்வின்ஸ் பண்ணி
நீ வந்து என் கூட இரு, அதாவது இது ஒண்ணும் பெரிய தப்பு கிடையாது, இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு சகஜமான விஷயம் தான், அப்படிலாம் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம்னு சொல்லி நிறைய கன்வின்ஸ் பண்ணி பேசி உங்க பர்சனையே தப்பு செய்யறதுக்கு வந்து தூண்டியிருக்காங்க, உட்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனா உங்க நபருக்கு வந்து இதுல வந்து முழுமையான விருப்பமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏதோ ஒரு வேண்டா விருப்பாதான் அவங்க கூட வந்து இருந்திருக்காங்க. உங்க நபரும் 3ஆம் நபரை வந்து ஒரு தப்பான கண்ணோட்டத்துல வந்து பார்க்கல. போக போக இவங்களுடைய ப்ரெஷர், இவங்களுடைய தொல்லை வந்து தாங்க முடியாம இந்த பர்சனுமே உங்க பர்சனுமே தேர்ட் பார்ட்டி கூட வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிதான் தெரியுது. ஆனா உங்க நபருக்கு உங்க மேல ஒரு மறுக்க முடியாத ஒரு காதல் வந்து இருக்கு. மறுக்க முடியாத காதல், மறக்க முடியாத ஒரு காதல்னு சொல்லலாம். சோ உங்க 2 பேருக்குள்ள ஆஃப்டர் மேரேஜ் ஒரு நல்ல லைஃப் வந்து இருக்கு. சொர்க்கம் மாதிரி ஒரு லைஃப் இருக்கு. தேர்ட் பார்ட்டியை விட்டு சீக்கிரமாவே இந்த பர்சன் வந்து ரிமூவ் அவுட் ஆகி வர போறாங்க. சில பேர் வந்து ரிமூவ் அவுட் ஆகியிருப்பாங்க, தனியா தான் இருப்பாங்க, இந்த தேர்ட் பார்ட்டியை விட்டு தனியா செப்பரேஷன்ல தான் இருப்பாங்க. பட் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்காது, உங்ககிட்ட வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா உங்க மேல இருக்கக்கூடிய ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு பயம், இல்ல பயம் இருக்கும்ல, அதாவது நம்ம விட்டுட்டு போயிட்டோம் திரும்ப வந்தா ஏத்துக்குவாங்களா, பயம், தயக்கம், ஒரு 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 கில்ட்டினஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாதிரி யோ இப்படி பண்ணிட்டு திரும்ப போறோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்க பர்சனுக்கு இருக்கு. அதனாலேயே தேர்ட் பார்ட்டியை விட்டு வந்துட்டாலும் சரி, உங்களை ஃபேஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஒரு தயக்கப்படுறாங்க, அதாவது அசிங்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனா இந்த பர்சன் வந்து உங்களை நோக்கி வரதான் போறாங்க. இவங்க கூட உங்களுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை வந்து இருக்கதான் போகுது. ஓகேங்களா? அதுல எந்த டவுட்மே இல்ல. இந்த பட்டர்ஃப்ளை அப்படின்ற கார்டு வந்து வந்திருக்கு. பட்டர்ஃப்ளை அப்படின்னும் போது உங்களுக்கே தெரியும், இந்த ரிலேஷன்ஷிப் வந்து திரும்ப ரீக்ரோத் ஆக போகுது. அதாவது இது எப்படி உடஞ்சு போச்சோ அதை விட திரும்பி அழகான முறையில எவால்வ் ஆக போகுது, திரும்ப சேர போகுது. ஒரு growth வந்து இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கும் உங்க நபருக்கு இடையில ஒரு growth இருக்கு. ஒரு நெக்ஸ்ட் ஸ்பேஸை நோக்கி வரப்போகுது. அதாவது உங்க பர்சனுடைய பாதி வாழ்க்கையில வந்து தேர்ட் பார்ட்டியினுடைய இன்வால்வ்மெண்ட் வந்து நிறைய இருக்கு. அதாவது அவரை போட்டு டார்ச்சர் பண்ணி, அந்த நபரை போட்டு நிம்மதியா இருக்க விடாம, நடுவுல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. சோ ஒரு நிம்மதியே வந்து இருந்திருக்காது. தேர்ட் பார்ட்டியை மீறி வந்து எதுவுமே பண்ணிருக்க முடியாது. அவங்கதான் இவங்களுடைய லைஃப்கே வந்து பயங்கரமான ஒரு எதிரின்னு சொல்லலாம். ஒரு எதிர்ப்பை வந்து கொடுத்திருப்பாங்க. உங்க பர்சன் வந்து தேர்ட் பார்ட்டியை விட்டு மீறி வர முடியாத அளவுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. இப்போ உங்களோட லைஃப் வந்து டோட்டலா நெக்ஸ்ட் கட்டத்தை நோக்கி மாறுது. அவங்களுடைய லைஃப் வந்து ஹீல் ஆகுது. அவங்க தன்னுடைய பழைய தப்பான பழக்க வழக்கங்களை விட்டுட்டு உங்களை நோக்கி, ரிலீசிங் த பாஸ்ட்னு இருக்கு பாருங்க, உங்களை நோக்கி வந்து மனதார வந்து வரப்போறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு, பழைய கடந்த கால தவறான வாழ்க்கையை விட்டுட்டு உங்களை நோக்கி ரொம்ப அழகாவே வரப்போறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்க லைஃப்ல வந்து ஒரு growth இருக்கு. தேர்ட் பார்ட்டியை விட்டு வரப்போற நேரம் வந்து வந்தாச்சு. சீக்கிரமாகவே தேர்ட் பார்ட்டியை விட்டு ரிமூவ் அவுட் வந்து ஆக போறாங்க. அது வந்து கிளியராவே எனக்கு தெரியுது. பட்டர்ஃப்ளை வந்தாலே அங்க ஒரு ஹீலிங் வந்து இருக்கு. நீங்க வந்து தேர்ட் பார்ட்டி நீங்க கேட்டு கூட போயிருந்திருக்க மாட்டாங்க. இப்போ இருக்க ஸ்டேஜ்ல உங்க பர்சனே தேர்ட் பார்ட்டியை விரட்டி அடிப்பாங்க. நீ தயவு செஞ்சு என் லைஃபை விட்டு போயிரு. ஸோ தேர்ட் பார்ட்டியை கூட சமாதானமா இந்த உங்களையும் உங்க பர்சனையும் சேர்த்து வச்சுட்டு விலகி போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. நாட் எனஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ நாட் எனஃப் அப்படின்னா லேகிங் கான்ஃபிடன்ஸ், அதாவது தேர்ட் பார்ட்டியோட கரண்ட் ஸ்டேட் வந்து இப்படிதான் இருக்கு, அவங்களுடைய தற்போதைய நிலைமை இப்படிதான் இருக்கு. உங்க பர்சன் கிட்ட வந்து பயங்கர திட்டு வாங்கி அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, டோட்டலா டேமேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்கள உங்க பர்சன் வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. தேர்ட் பார்ட்டிக்கு டோட்டலா அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. என்னடா இவங்க நம்மளை விட்டு போறேங்கிற மாதிரி சொல்றாங்களே, போறேங்கிற மாதிரி பேசுறாங்களே, எப்பயோ போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு ஈகோ வந்து தெரியுது. பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க தேர்ட் பார்ட்டி. ஏன்னா உங்க பர்சனையுமே அவங்க வந்து இப்படிதான் வச்சிருந்தாங்க. அதாவது அவங்க சொல்றதை கேட்கக்கூடிய ஒரு பர்சனா, இல்லைன்னா ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க, ரொம்ப வந்து சண்டை போடுவாங்க. அதாவது நீ எப்படி என்னை விட்டு வந்து நீ போவ, நீ என் கூட தான் இருக்கணும், என் கூட தான் உனக்கு லைஃப் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட நிறைய பிரெயின் வாஷ் வந்து பண்றது. லிட்ரலா நீ என்னை விட்டு போக கூடாது அப்படிங்கிற மாதிரி
அதனாலயே உங்க பர்சன் இந்த மாதிரி இருந்திருப்பாங்க. ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாம, வெளியிலயும் சொல்லவும் முடியாம, ஒரு கஷ்டத்திலேயே வந்து இருந்திருப்பாங்க. ரொம்ப கண்ட்ரோல் பண்றது. இல்லன்னா நான் உன்ன அத பண்ணிருவேன், இத பண்ணிருவேன்னு சொல்லி மிரட்டுறது. ஸோ இப்படியே வந்து நெறைய கஷ்டங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி சைட்ல இருந்து உங்க பர்சனுக்கு வந்து வந்திருக்கும். இப்ப தேர்ட் பார்ட்டியோட நிலைமை அப்படியே மாறி, உங்க பர்சன் வந்து தேர்ட் பார்ட்டியோட இடத்துல இருக்காங்க. தேர்ட் பார்ட்டி வந்து உங்க பர்சன் இடத்துல இருக்காங்க. இப்ப அவங்க சொல்றத இவங்க கேக்குறாங்க. நீ என்னை விட்டு போயிரு. எனக்கு நீ வந்து வேண்டவே வேண்டாம். நீ என்னை பத்தி என்ன சொன்னாலும் சரி, எவ்வளவு மிரட்டினாலும் சரி, நீ எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வேண்டாம் வெறுப்பா என்ன செஞ்சுட்டாங்க, விட்டுட்டு போயிருக்காங்க. 2 பேருக்குள்ள வந்து ஒரு அடிதடியே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பயங்கரமான சண்டைகள் வந்து நடந்திருக்கு. வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்க பர்சன் வந்து கரெக்டா முடிவெடுத்துட்டு தேர்ட் பார்ட்டியை விட்டு விலகி வராங்க அப்படிங்கிற மாதிரிதான் தெரியுது. சோ அதனாலதான் அவங்க ஈகோ வந்து ட்ரிகர் ஆகுது. தேர்ட் பார்ட்டியோட ஈகோ என்னதான் ஈகோ ட்ரிகர் அவுட் ஆனாலும் இவங்க இப்ப மூவ் அவுட் ஆகுறத தவிர வேற வழி இல்ல. இவங்க உங்க லைஃபை விட்டு இப்ப மூவ் அவுட் ஆகுறத தவிர வேற வழி எனக்கு இருக்க மாதிரி தெரியல. தேர்ட் பார்ட்டியோட நிலைமைய பாக்குறப்போ ரொம்ப பரிதாபமான நிலைமையில தான் அவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாரையும் பரிதாபமா இருக்க வச்சாங்க. எவ்வளவோ சொல்லி கேட்கல. இப்ப கடவுள் அவங்களுக்கு திரும்பி ரிவெஞ்ச் அடிச்சு அவங்கள பரிதாபமான நிலையில உட்கார வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. சோ தேர்ட் பார்ட்டியோடைய இந்த நிலைமையை பாக்குறப்போ இப்ப இந்த கார்டுல வந்து சொல்லலாம். அதாவது அவங்க நிறைய விஷயங்களை கத்துக்கிறாங்க. நம்ம எந்த அளவுக்கு ஒரு கேவலமா இருந்திருக்கோம், எந்த அளவுக்கு பேடா இருந்திருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கெடுத்திருக்கோங்கிறது அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. உங்க பர்சனுக்குமே வந்து அது தெரியுது. நம்மளும் எந்த அளவுக்கு பேடா இருந்திருக்கோம், தேர்ட் பார்ட்டி கிட்ட எந்த அளவுக்கு அடிமையா இருந்திருக்கோம். அதாவது நம்மளுக்கு அவங்கள பிடிக்கலனாலும் அவங்க நம்மளுக்கு தவறான ஒரு விஷயத்த செய்ய சொல்லி தூண்டி இருந்தாலும், நம்மள கட்டாயமே படுத்தியிருந்தா கூட நம்ம ஒரு தைரியமா அவங்க கிட்ட வாய் பேசி அவங்கள வந்து தள்ளி விட்டுட்டாவது நம்ம பர்சன் கிட்ட வந்து போயிருக்கணும். ஆனா நம்ம அப்படி செய்யாம நம்மளும் அவங்க கூட என்ன செஞ்சுட்டோம், இருந்து ஒத்து போயிட்டோம். அப்படி நம்ம இருந்திருக்கவே கூடாது. நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டோம். இப்ப செஞ்சதை நம்ம முன்னாடியே செஞ்சிருந்தா நம்மளுடைய லவ் லைஃப்ல வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே வந்திருக்காது அப்படின்னு உங்க பர்சன் நினைக்கிறாங்க. சோ தேர்ட் பார்ட்டிக்குமே அது புரியுது. ஏன்னா இவ்வளோ அடி வாங்கி லைஃப் இவ்வளோ அடி கொடுத்து அவங்களுடைய ஈகோ, அவங்களுடைய ஆங்கர், கோவம் அவங்கள டோட்டலா ஒட்டு மொத்தமா அடக்கி கட்டி போட்டு வச்சதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு அவங்க லைஃப்பை பத்தி புரியலன்னா அது ஒரு மனுஷ தன்மையே இல்லாம போயிடும். ஸோ கண்டிப்பா புரிஞ்சுக்கிறாங்க. உங்க பர்சன் பண்ண தப்ப புரிஞ்சுக்கிறாங்க. தேர்ட் பார்ட்டி பண்ண தப்ப புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க மொத்தம் 2 பேரும் விலகிடுவாங்க. விலக போற நேரம் வந்து வந்துருச்சு. 2 பேருக்கும் வந்து புரிய வருது. செப்பரேட்டான லைஃபை நோக்கி தான் போறாங்க. ஸோ உங்க பர்சன் உங்ககிட்ட திரும்ப ப்ரிப்பேரிங் ஃபார் யூனியன் அப்படின்னு இருக்கு பாருங்க. திரும்ப உங்களை நோக்கி வந்து வருவதற்கான வாய்ப்புகள் வந்து வந்தாச்சு. உங்களுடைய காதல் வாழ்க்கை திரும்ப ஒரு புதிய உருவம் பெற்று வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ உங்க பர்சன் வந்து உங்களை நோக்கி வந்து வராங்க. ஆனா கொஞ்சம் அந்த ஒரு மனக்கவலை வந்து இருக்கு. ஏத்துப்பாங்களோ மாட்டாங்களோ, முடியுமோ முடியாதோ அப்படிங்கிறது இயல்பாவே இருக்கும். அவங்களுக்கு எப்படி உங்களை நோக்கி வர்றதுன்னு தெரியல. ஓப்பனா சொல்லணும்னா கொஞ்சம் அசிங்கமா இருக்கு. அவங்க பண்ணதை நினைக்கும் போது அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கு. அவங்க வந்து இதுல வந்து முழுமையா உட்படலைனாலும் தேர்ட் பார்ட்டியை விட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை தான் அவங்களும் இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் உட்படல, ரொம்ப ப்ரெஷர் பண்ணி தான் தேர்ட் பார்ட்டி உள்ள வந்திருக்காங்க. போக போக 2 பேரும் வேற வழி இல்லாம ஒன்னா இருந்திருக்காங்க. அதாவது தேர்ட் பார்ட்டி வந்து உங்க பர்சனை வந்து தன் வசம் படுத்தணும்னு தான் நினைச்சிருக்காங்க. உங்க பர்சன் வந்து அவங்க கிட்ட ஒரு பிடிக்காமையே அப்படியே ஒரு லைஃப வந்து ஓட்டிட்டு போயிட்டாங்களே தவிர அவங்கள விட்டு வரணும், எதிர்த்து கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்க பர்சனுக்கு ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லணும். இப்பதான் அந்த தைரியம் வந்து வந்திருக்கு. ஒரு டைம் மாறும் போதுதான் ஒரு தைரியம் வந்து வரும். ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அவங்களுக்கு அடிமையா இருக்கணும், அவங்க சொல்றதை கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க கேட்டுதான் ஆவாங்க. அவங்க எவ்வளவு தைரியசாலியா இருந்தா கூட டைம் வந்து பேடா இருக்கு அப்படின்னும் போது லைஃப் சைக்கிள் கொஞ்சம் அடி வாங்கதான் செய்யும். இந்த லைஃப் சைக்கிள் கொஞ்சம் மாறதான் அவங்களுக்கு தைரியம் வந்து அவங்கள விட்டு மூவ் அவுட் ஆகி வருவாங்க. இப்போ அந்த டைம் வந்து நல்லாவே மாறி இருக்கு. உங்க பர்சனுக்கு வந்து புரிய வருது, இதை முதலே பண்ணிருக்கலாமே, நமக்கு தைரியம் இல்லாம போச்சு, உங்களுக்கு ஒரு சரியான ஒரு மைண்ட் இல்லாம போச்சு, இவங்களுக்கு பயந்துகிட்டுல நம்ம இருந்தோம், பேசினா பேசிட்டு போட்டோம், சொன்னா சொல்லிட்டு போட்டோம், நம்ம வராம போயிட்டோமேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இது வந்து லாஸ்ட் கார்ட் காஃபி கப்.
ஸோ உங்களுக்குள்ள திரும்ப ஒரு மீட்டிங், ஒரு டாக்கிங் வந்து நிச்சயமா இருக்கு. அதாவது எப்படி கேட்பாங்கன்னா, கால் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இல்ல மெசேஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம திருப்பி பார்க்கலாமா, பேசலாமான்னு சொல்லி அப்படிதான் ஆரம்பிக்க போறாங்க. அது வந்து நல்லாவே தெரியுது. திரும்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஒரு லவ் வந்து ஒரு ஒரு திருமணம் வாழ்க்கைக்குள்ள நீங்க போவீங்க. எடுத்தோனே வந்து நம்ம வந்து திருப்பி பேட்சப் ஆகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க மாட்டாங்க. அவங்க மைண்ட்ல என்னதான் ரீயூனியன், ரீகன்சிலேஷன் பத்தி நிறைய கனவு, ஐடியாஸ் வச்சிருந்தாலும் உங்ககிட்ட அதை ஓப்பன் அப் பண்ண மாட்டாங்க. திருப்பி அவங்க கிட்ட அப்படி ஒரு கேஷுவலா ஒரு ஃப்ரெண்டா இருக்க மாதிரி ஸ்டார்ட் பண்ணி தான் அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய ஃபீலிங்ஸை சொல்லிட்டா அவங்களுக்கு வந்து ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு தயக்கம், ஒரு பயம் வந்து இருக்கு. ஏன்னா இவங்க நம்மளை ஏத்துப்பாங்களோ மாட்டாங்களோ அப்படிங்கிறது வந்து நிறையவே அவங்க மனசுல இருக்கு. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் அவங்க கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஒரு கால், ஒரு டெக்ஸ்டோட தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஓகே, இது வந்து எத்தனை நாட்களுக்குள்ள நடக்கும், இது வந்து எந்த மந்த்ல நடக்கும்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, எத்தனை நாட்களுக்குள்ள வந்துச்சு. நெக்ஸ்ட் 48 டேஸ்ல வந்து இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் தான், ரொம்பவே கம்மியான நாட்களுக்குள்ளேயே இவங்க வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் அவுட் ஆகி வந்துருவாங்க. அவங்களுடைய தயக்கம், அவங்களுடைய தடை எல்லாத்தையும் மீறி உடைச்சிட்டு இவங்க தேர்ட் பார்ட்டியை மீறி வந்துருவாங்க. ஏன்னா எனக்கு தெரியுது, ஏன்னா இப்பவே அவங்க ஒன்னாக இல்லை, பிடிக்காம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்காங்க. ஸோ சீக்கிரமே அவங்க ரிமோட் ஆகி வருவாங்க தேர்ட் பார்ட்டிகிட்ட இருந்து, அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நெக்ஸ்ட் 48 டேஸ்ல வந்து நம்ம அதை தாராளமா எதிர்பார்க்கலாம். இதுதான் யூனிவர்ஸோட ப்ரிடிக்ஷனா இருக்கு. தேர்ட் பார்ட்டி உங்களை விட்டு ரிமோட் ஆவாங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஃபார் பர்சனல் ரீடிங்ஸ் 8939767371 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க. 100க்கும் மேற்பட்ட பர்சனல் ரீடிங்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய டைப்ஸ்ல. ஸோ பர்சனலா நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு என்ன ரீடிங்ஸ் பொருந்துமோ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம டீடைல்டா வந்து சொல்லலாம், பேசலாம். ஸோ யூனிவர்ஸோட கைடன்ஸை நீங்களும் எடுத்துக்கோங்க. இது ஒரு பொதுவான வாசிப்பு. பொருந்ததை எடுத்துக்கோங்க, பொருந்தாததை பொருந்தியவர்களுக்கு அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. இதை பார்த்துட்டு கவலைப்படாதீங்க. பர்சனலா ரீடிங்ஸ் வந்து எடுங்க. அப்பதான் உங்களுக்குள்ள என்ன போயிட்டு இருக்கு, உங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம்னு என்னால அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும். ஓகே, ஆல்வேஸ் manifest a wonderful life ahead. Stay positive, be positive. Bye.